Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து ஒரு வேர்ல்ஃபுல் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இந்த மாடலில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கீழே வந்து அவங்க ஸ்டாண்டு கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரண்ட் வந்து வாட்டர் வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்கும். முன்னாடி வர வர என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துருப்பிடிச்சிடும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கிளாம்ப் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் கீழே வந்து அந்த பாடிக்கு கீழே வந்து தின்றுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிளாம்புக்கும் அந்த பாடிக்கும் வந்து ஒரு ஃப்ளாட்டு, அதாவது ஒரு 4 இன்ச் எல் கிளாம்ப் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு நட்டு வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து தின்றுருக்கு. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து ஆடக்கூடாது. நமக்கு வெயிட்டு நம்ம ஒரு வேளை டோரில் வெயிட் வச்சா கூட எந்த ஒரு ஷேக் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல கொஞ்சம் திக்னஸான ஷீட் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்புக்கு பின்னாடி அதாவது கீழே கிளாம்புக்கு பின்னாடி நம்ம ஒரு ஃப்ளாட் எல் கிளாம்ப் வச்சோம்ல, அந்த கிளாம்புக்கு பின்னாடி வந்து நம்ம இந்த ஷீட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போடுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து இன்னர் கண்டென்சர் பைப்பு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து கூலிங் காயில் ஹோல் போட்டிருக்கிறாங்க. கம்ப்ரஸர் மட்டும்தான் நல்லாயிருக்கு. கூலிங் காயில் சேஞ்ச் பண்ணுறோம். இன்னர் கண்டென்சர் வந்து நம்ம டம்மி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சைடு நம்ம வந்து தைரியமாக ஸ்க்ரூ போட்டுட்ருக்கோம். ஒரு இன்னர் கண்டென்சர் நல்லாயிருக்கு, கூலிங் வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. அதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக எங்கன்னா ஸ்க்ரூ போடலாம், பாடியில் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3 ஸ்க்ரூ நம்ம போட்டோம் அப்படின்னா அது மேலேருந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக வந்து நமக்கு வந்து அந்த பிடிச்சிக்கும். டோர் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தால் கூட நமக்கு வந்து நல்லா ரொட்டேட் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். சைடு வந்து நமக்கு கீழே அந்த பிளாஸ்டிக் பாடியோடு சேர்த்து அந்த சைடு நமக்கு அந்த ரேக் ஷீட்டு கூட நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கனால ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். எந்த ஷேக்கு வராது, வெயிட் வச்சாலும் ஒன்றாகாது. நமக்கு வந்து டோர் வந்து பர்ஃபெக்டாக வந்து மூவிங் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து ரொம்ப பெரிய ஒர்க் இது. ஃபஸ்ட்டு இந்த டோரு நம்ம ரொட்டேட் ஆகிறதுக்கு நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து டோரு நல்லா லாக் ஆகிறதுக்காக அது ஒரு ஒர்க்கு. ஃப்ரண்ட்டு அதாவது அந்த பீடிங் கிட்டெல்லாம் நமக்கு வந்து கீழே பாட்டம் எல்லாம் துருப்பிடிச்சு போயிட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு நாள் ஒர்க் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து புது கூலிங் காயில் ஃபிட் பண்ணி நம்ம அது கூலிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 2 days ஒர்க் இது. நம்ம வந்து இதை 3 வீடியோவாக வந்து நம்ம போடுறோம். ஒரே வீடியோனா ஓவர் லென்த் ஆகிடும், பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டோரு தனியாக வந்துருச்சு, நம்ம அதை ஃபிட் பண்ணுற அந்த ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கீழே அந்த ஷீட் ஃபிட் பண்ணுற ஒர்க் ஆகி போச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த டோரு மேலே இருக்கிற கிளாம்ப் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டோரை கீழே நம்ம அந்த செட்டில் அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து அந்த நட்டு செட் பண்ணிட்டு மேலே நம்ம டைட் பண்ணோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மூவிங்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நம்ம லென்த்து இல்லாமல் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கிளாம்ப் வச்சுருக்கோம், அது ஏதாவது நமக்கு வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே அந்த நட்டு கொஞ்சம் வருசுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அந்த டோரில் உள்ள பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து கிரைண்டிங் மில்லில் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். டோர் வந்து பக்காவாக வந்து செட் ஆச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பீடிங் ஒரு வேளை நமக்கு வந்து சரியாக லாக் ஆகலை அப்படின்னா அது வந்து வேறு ஒர்க். அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டோர் வந்து ஒரு பக்காவான மூவிங் இருக்குது. நமக்கு வந்து எந்த ஒரு சவுண்டு கிடையாது, நாய்ஸ் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பக்காவாக வந்து லாக் ஆகுது, மூவிங்க்கு ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த கீழே பாட்டமும் உள்ள கூலிங்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறத வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.